வணக்கம். தேவ பிரான் தன்னை திவ்ய மூர்த்தியை யார் ஒருவர் அறிவார்? அறிந்த பின் ஓதுமின் கேள்மின் உணர்மின். உணர்ந்த பின் ஓதி உணர்ந்தவர் ஓங்கி நின்றாரே. கேள்வி கேட்டு அமைதல் என்ற தலைப்பிலே இரண்டாவது பாடல். தேவபிரான் தன்னை தம்பிரான் தோழர் என்று நம்ம சுத்தப்படுத்தினால தம் பிரான் என்பது சிவபெருமான். தேவர் பிரானை, சிவபெருமானை, அந்த திவ்ய மூர்த்தியை, சொரூபம் அழகிய சத்திய மூர்த்தியை யார் ஒருவர் அறிவார்? யார் சிவனை பற்றி படித்து கேட்டு சிவசக்தியை அறிந்து கொண்டார்களோ, அறிந்த பின் ஓதுமின் கேள்மின் உணர்மின். யார் ஒருவர் சைவ சித்தாந்தம், சிவபுராணம், பெரிய புராணம், திருமந்திரம் போன்ற நூல்களின் மூலமாக சிவனின் பெருமையை, சிவனின் திருவடியை, சிவனின் ஆடல் உண்மையை, நடராஜ மூர்த்தியின் நடனத்தின் கோள்களை, சிவசக்தி, சிவ வைபகம் அனைத்தையும் அறிந்து கொள்கிறார்களோ அவர் மற்றவர்களுக்கு அதை ஓத வேண்டும். நன்கு அவர்கள் உணரும் வண்ணம் சிவபெருமான் பெருமையை கூற வேண்டும். இதே கருத்து ஸ்ரீமத் பகவத்கீதையிலும் உண்டு. கிருஷ்ண பரமாத்மா சொல்வார், எந்த பக்தன் இந்த மேலான கருத்துக்களை அறிந்து உணர்ந்து பிறருக்கு சொல்கிறானோ அவனே எனக்கு பிரியமான பக்தன். கீதையில் அதேதான், இங்கே திருமந்திரம் அதேதான். அதனால அடிக்கடி சொல்வேன், இலக்கியங்களை சமயம் சார்ந்து சைவம் வைணவம் என்று பிரிக்க வேண்டாம். இரண்டும் கருத்துக்கள் ஒன்று. வணங்கும் தேவனும் ஒன்றுதான், உரு மாறி இருக்கிறது. ஒன்றவன் தானே இரண்டவன், பின் மூன்றாவது ஒரு சிவசக்தி தான் ருத்ரனாக, பிரம்மனாக, கிருஷ்ணனாக வந்தது. ஓதுமின் கேள்மின் உணர்மின். உணர்ந்த பின் ஓதி உணர்ந்தவர் ஓங்கி நின்றாரே. யார் ஒருவர் பிறருக்கு இதை சொல்லுகிறார்களோ அவர் உயர்ந்து நிற்பார். இதுதான் சிவபெருமான் விருப்பம். நன்றி, வணக்கம்.